ஹலோ கைஸ், இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் நோக்கி நகர்ந்திருக்கு. இங்கிலாந்து ஜெயிக்க 370 ரன் தேவை, 90 ஓவர் இருக்கு. இந்தியா ஜெயிக்க 10 விக்கெட் தேவை. இப்போ என்ன நடக்க போகுது? இங்கிலாந்து ஜெயிக்க போதா, இந்தியா ஜெயிக்க போதா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து 50% சான்ஸ் இருக்கு, இந்தியாவுக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஆனா வெல் நோன் பாசிபிலிட்டி வந்து இங்கிலாந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்தியா பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ராவை தவிர்த்து பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு பவுலிங்கை போடல. பும்ரா ஒருத்தர் மட்டுமே நம்பி நம்ம வந்து போக முடியாது. பும்ரா எப்பயுமே விக்கெட் எடுப்பாரு. ஆனா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் இந்தியா அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இங்கிலாந்து அணி பொறுத்த வரைக்கும் லோவர் ஆர்டர் வரைக்கும் அவங்களோட பேட்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். முக்கியமா குரூசியலான டைம்ஸ்ல ஜோ ரூட் நின்னு அடிப்பாரு. பென் ஸ்டோக்கர் சொல்லவே தேவையில்ல. இவங்க 2 பேத்தோட விக்கெட் ரொம்பவே குரூசியலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அணி ஒரு பயத்த காட்டப் போறாங்கன்னு தோணுது. இருந்தாலும் இந்தியா அணியா, இங்கிலாந்து அணியான்றத நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 50-50% இப்போதைக்கு இருக்கு. ஆனா பாசிபிலிட்டி வந்து இங்கிலாந்து அணி ஜெயிக்கிறதுக்கு தான் வெல் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. நீங்க சொல்லலாம் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படிப்பா இங்கிலாந்து அணி 350 ரன் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். 50 ஓவர் மேட்சா கன்வெர்ட் பண்ணி ஆடுறதுக்கு இங்கிலாந்து அணிக்கிட்ட அந்த திறமை இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் இங்கிலாந்து அணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் பும்ரா மேஜிக் பண்றாரா இல்லையான்னு. பும்ரா கூட சேர்ந்து சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்களும் சேர்ந்து மேஜிக் பண்ணா மட்டுமே இந்தியா அணி ஜெயிக்கும்ன்றது என்னோட கருத்து. நீங்க சொல்லுங்க, இந்தியாவா இங்கிலாண்டான்றது.